ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய மோகன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போடக்கூடிய டிபிசியை கீழே போட்டுக்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதோட பர்பஸே வேறுங்க. இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்னா, சைடு ஷீட் நம்ம விற்கும்போது அது நம்ம காங்கிரீட் கொட்டும் போது வரக்கூடிய லோடை ஃபோர்ஸை வந்து அது விஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரிக் ஒர்க்கில் பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து நம்ம காங்கிரீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிபிசி வந்து கீழே நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒர்க்கு கீழே பிளிந்த் பீம் கீழே போடுறதுனால பிளிந்த் பீம் வந்து நம்மளுக்கு பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக 9 இன்ச்சஸ்க்கு வந்து பக்காவாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம சைட்டில் இந்த ஒர்க்கை எப்படி பண்ணியிருக்கோன்ற பற்றி நம்ம ஃபஸ்ட்டு 1 லேயரில் வந்து காங்கிரீட்டாகவோ இல்லை வந்து 9 இன்ச்சஸ் வந்து பிரிக் ஒர்க்காகவோ நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை பிரிக் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ சப்போஸ் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோன்னா கீழே வந்து காங்கிரீட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் பிரிக் ஒர்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரிக் ஒர்க்கில் ஒரு மார்ட்டர் வந்து கிராக் வந்துச்சு, இல்லை வந்து நம்ம ஷீட் அடிக்கும் போது ஒரு ஷீட்டு வந்து ஒரு ப்ரெஷர்னால முன்னாடி பின்னாடி போச்சு அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ நம்ம கீழே வந்து எல்லாமே வந்து காங்கிரீட்டை வந்து 3 இன்ச்சஸ் வந்து நம்ம காங்கிரீட்டாகவே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த காங்கிரீட்டை வந்து 3 இன்ச் கொடுத்துட்டோம். ஸோ இந்த பீம் வந்து சைடு ஷீட்டு வைக்கும் போது ஸோ முன்னாடி பின்னாடி நகராமல் நமக்கு பாட்டம் வந்து 9 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் 9 இன்ச்சஸ்க்கு காங்கிரீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது போல் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து டிபிசி வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பீம்லேயும் வந்து ஒரு ஷீட்டு வந்து 1 இன்ச்சு கூட நகரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் பீம் வந்து கம்பி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பீம் கம்பி கட்டுறதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம பீம் கட்டும் போது L/3